பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் இது கெமிஸ்ட்ரியில் ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட். பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஸோ இப்போ நமக்கு ஒரு ஆட்டம் 2 எலக்ட்ரானை கொடுக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 2 எலக்ட்ரானுமே 2 எலக்ட்ரானுடைய குவாண்டம் நம்பர்னுடைய வேல்யூ, அதாவது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸோ பிரின்சிபல், அசிமுத்தல், மேக்னெட்டிக், ஸ்பின் இது எல்லாருடைய வேல்யூவும் அந்த 2 எலக்ட்ரானுக்கும் சேமாக இருக்காது அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். மேபி ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஆட்டத்தினுடைய 2 எலக்ட்ரானில் 2 எலக்ட்ரானுக்குமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் n வேல்யூ, l வேல்யூ, m வேல்யூ, அதாவது n, l, m இது 3மே சேமாக இருக்கலாம். பட் ஆனால் 4th ஆன s வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ ஒரு ஆட்டத்தினுடைய எலக்ட்ரானுடைய ஸ்பின் வேல்யூ, அதாவது ஒரு ஆர்பிட்டால் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஆர்பிட்டாலில் வந்து 2 எலக்ட்ரான் ஃபுல்லாகுது அப்படின்னு சொன்னால் அந்த 2 எலக்ட்ரானுமே பேராக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸோ அந்த பேராக இருக்கிற 2 எலக்ட்ரானுடைய குவாண்டம் நம்பர்ஸ்னுடைய வேல்யூ சேமாக இருக்காது அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த பவுலின் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பவுலின் எக்ஸ்க்ளூஷனுடைய பிரின்சிபல் மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரான் எனர்ஜி லெவலில் தான் ஃபுல் ஆகும் அப்படின்றதுக்கான பேசிக் கான்செப்ட் தான் இந்த சேம் குவாண்டம் நம்பர் வேல்யூ 2 எலக்ட்ரானுக்கும் இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் எஸ் ஆர்பிட்டால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் எஸ் ஆர்பிட்டாலில் இப்போ ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் எஸ் ஆர்பிட்டாலில் 1 எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ இதுவே கார்பனில் 1s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் ஃபுல்லாகுது அப்படின்னு சொன்னால் ஸோ அந்த 1s ஆர்பிட்டாலில் இருக்கிற 2 எலக்ட்ரானுடைய குவாண்டம் நம்பர், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், ஸ்பின் குவாண்டம் நம்பர், இந்த 4 குவாண்டம் நம்பருடைய வேல்யூம் சேம் வேல்யூவாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. மேபி எல், எம் சேமாக இருக்கலாம். பட் எஸ்ஸாவது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். அப்படின்னா ஒரு ஆர்பிட்டாலில் பேரா ஆப்போசிட் ஸ்பின்னில் இருக்கிற குவாண்டம், அதாவது எலக்ட்ரானுடைய குவாண்டம் நம்பர் வேல்யூ சேமாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அப்போ உங்கள்கிட்ட இது யார் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா பவுலின் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் எலக்ட்ரான் ஃபுல்லாகுது. இந்த எலக்ட்ரான் ஃபுல்லாகும்போது அந்த எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் ஃபுல்லாகுதுன்னா அந்த 2 எலக்ட்ரானுடைய மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், ஸ்பின் குவாண்டம் நம்பர், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எல்லாம் சேம் வேல்யூவாக இருக்காது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் பவுலின் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்.